வணக்கம். என்னோட பேர் வந்து ஜெயசுந்தரி. நான் இங்கிலீஷ் கோர்ஸ் வந்து போட்டுட்ருக்கேன் லைவ் வீடியோஸ். இது வந்து டே 10க்கான கோர்ஸு. என்னோட கோர்ஸில் நான் சொல்கிறது வந்து சவுண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிகிட்ருக்கேன். அப்புறம் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் கற்றுக்கிட்டுருக்கோம். ஏன்னா தமிழ் மட்டும் வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா, இவ்ளோ கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் கத்துக்கிட்டதுக்கு அப்புறமேட்டி உலகமே தமிழ் பேசுறாங்க. எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஆச்சரியமா இருக்கு. நெறைய ஆட்சி மாற்றத்தினால நடந்திருக்கு. கண்டிப்பா இத வரவேற்கணும். இத எதுக்கு நான் இப்போ பதிவு பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகமே தமிழ் பேசுறப்போ நம்ம கொண்டாடுறோம். அவங்க தப்பு தப்பா பேசினாலும் நம்ம ஏத்துக்கிறோம். அப்படிங்கிறப்போ, இங்கிலீஷ்ங்கிறது வந்து நம்மளோட மொழி கிடையாது. நம்ம தப்பா பேசினாலும் அவங்க ஏத்துக்க ரெடியா தான் இருப்பாங்க. அதனால நம்ம பேசாம இருந்தா தான் தப்பு. தப்பா பேசுறது ஒண்ணும் தப்பு கிடையாது. அத கூச்சப்படாம தயவு செஞ்சு எல்லாரும் பேசுங்க. நீங்க தப்பா பேசுறீங்கன்னு யாராவது கிண்டல் பண்ணாங்கன்னா எடுத்துக்காதீங்க. நீங்க பேசுங்க. உங்களோட முயற்சிய கைவிடாம நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க. யாரும் வந்து மத்தவங்களுக்கு தெரியலைன்னு கிண்டல் பண்ணாதீங்க. உங்கனால முடிஞ்சா சொல்லிக் குடுங்க. இல்லன்னா அவங்களே கத்துப்பாங்க. நம்ம அப்படி போயிரலாம். ஏன்னா உலகத்துல கற்றது கல்வியளவு, கல்லாதது உலகளவுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எவ்வளோதான் கத்துக்கிட்டாலும் அது முழுமையா இருக்காது. நெறைய கத்துக்க வேண்டிய விஷயங்கள் வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும். எந்த துறையா இருக்கட்டும் அப்படிதான். அதனால இங்கிலீஷ்ல வந்து தப்பா பேசுறது ஒண்ணும் தப்பு கிடையாது. எல்லாருமே பேசலாம். ஓகே. இப்ப நான் சவுண்டு தான் சொல்லிட்டு இருக்கேன். இதுல என்னன்னா நமக்கு தெரியாத விஷயங்கள். இங்கிலீஷ்ல வந்து 26 லெட்டர்ஸ் தான் இருக்குன்னு நெனச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த 26 லெட்டர்ஸ்க்கும் 44 சவுண்ட்ஸ் இருக்கு. அதுல வவல்ஸ் 5 இருக்கு. அதோட சவுண்ட்ஸ் வந்து 20 சவுண்ட்ஸ். என்னன்னா இ, ஈ, உ, ஊ, எ, அ, 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 ஆ, ஆ, ஓ, ஏ, ஓய், ஐ, ய, இய, உவ, ஓ, ஔ. இதுதான் அந்த வவல்ஸ்க்கான 20 சவுண்ட்ஸ். இது அதோட சிம்பல்ஸ். இதை ரிப்பீட்டடா சொல்லணும். அப்பதான் நமக்கு மனப்பாடம் ஆகும். அதனால எல்லா வீடியோஸ்லயும் இந்த சவுண்டை சொல்லிட்டு தான் நான் மற்றது சொல்லுவேன். நெக்ஸ்ட் இது கான்சனன்ட்ஸ்க்கான சவுண்ட்ஸு. க, ம், 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 இங், ச், ட, ஹ, ஸ், ஸ், வ, ஷ், ஷ், ல், இச், ஜ, ர, க, க, ய. இதோட சிம்பல்ஸ். கான்சனன்ட்ஸில் ஒரு சில சிம்பல்ஸ் தான் மாறும். மற்றபடி அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் அதே தான் இருக்கும். சவுண்டும் லெட்டரும் ஒன்றா தான் இருக்கும். இது என்னன்னா சொல்லியிருப்பேன். 2 கான்சனன்ட் பக்கத்தில் ஏ வந்ததுன்னா என்ன சிம்பல் யூஸ் பண்ணணும்? ஆ சிம்பல். இதில் இருக்கு பாருங்க. இது இந்த சவுண்டு தான். டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா தெரியும். 2 கான்சனன்ட் பக்கத்தில் வந்து ஏ இருந்ததுன்னா ஆ சவுண்டு. இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு வீடியோலேயே சொல்லியிருப்பேன். அதே மாதிரி ஏ பக்கத்தில் வந்து ஆர் இருந்ததுன்னா அதோட சவுண்ட் வந்து ஆ. இந்த சிம்பல் இதுக்கான சவுண்டு ஆ. ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அடுத்து இது ஏ சவுண்டு. நம்ம ஒரிஜினல் ஏயோட நேம் இருக்கும்ல, ஏன்னு சொல்லுவோம்ல, அந்த சவுண்டு தான் இதுக்கான சிம்பல். இது எங்கெங்க வரும்னா ஏ இருக்கிற இடத்துல, ஏ ஒய் இருக்கிற இடத்துல, அதே மாதிரி ஒரு கான்சனன்ட் விட்டு ஏயும் ஈயும் நடுவில் ஒரு கான்சனன்ட் அப்படி இருக்கிற இடத்துல இ சைலண்ட் ஆயிரும், ஏ சவுண்ட் வரும். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன், வீடியோஸ் போட்டிருப்பேன். இன்னைக்கு நான் சொல்ல போகிறது வந்து ஈக்கான சவுண்டு. 2 கான்சனன்ட் பக்கத்தில் ஏ இருந்ததுன்னா ஆ சவுண்டு சொன்னோம்ல, அதே மாதிரி 2 கான்சனன்ட் பக்கத்தில் இ இருந்ததுன்னா, இடையில வந்து இ இருந்ததுன்னா ஏ சவுண்டு. அதாவது பி இஎன் எப்படி சொல்லுவோம்னா ஃப, ஏ, இன், ஃப, ம், ஏ, இன்,
men, ch, yeah, in, ten, s, yeah, t, set, yeah, t, met, w, yeah, t, wet, l, yeah, t, let, h, yeah, in, hen, w, yeah, in, when. WH வந்ததுன்னா H சைலண்ட் ஆயிரும், Wயோட சவுண்ட் மட்டும்தான் வரும். WH கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். H சைலண்ட் ஆயிரும், Wக்கான சவுண்டு தான் இருக்கும். அடுத்து L, yeah, int, lent, S, yeah, int, send, W, yeah, int, went, K, yeah, kept, yeah, left, yeah, less, yeah, is mess, yeah, dress, is press, yeah, net. ஸோ வந்து சிம்பிள் அதே தான், சவுண்ட் வந்து ஏ. நம்ம இங்கிலீஷில் ஏ சொல்லுவோம்ல, அந்த தான் அதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா அதே தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட சவுண்ட் வந்து ஏ. ஸோ இங்கே டிக்ஷனரியில் இதை பார்த்தீங்கன்னா ஏ சவுண்டு வந்து ஏ, இது ஆ. ஓகே, அதே மாதிரி கிராமரில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சில எக்ஸாம்பிள்ஸோட வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, அது சொல்லிடுறேன். என்னன்னா இப்போ ஐ இருந்ததுன்னா ஒரு வெர்ப், இதெல்லாம் வந்து சிம்பிள் ப்ரெசண்ட்டுன்னு சொல்லுவோம். இங்கே கொடுத்துருக்கிற சென்டென்ஸ் எல்லாமே சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருக்குது. இந்த சிம்பிள் ப்ரெசண்ட் எங்கே யூஸ் பண்ணுவோம்னா நம்ம ரெகுலர் ஆக்டிவிட்டீஸில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். நியூஸ் பேப்பர்னால் பார்த்தீங்கன்னா டெய்லி ரொட்டீன்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே சிம்பிள் ப்ரெசண்ட்டில் தான் இருக்கும். நம்ம பேசும்போது நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ்னால் சொல்கிறதெல்லாம் சிம்பிள் ப்ரெசண்ட்டில் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து சில ரூல்ஸ் இருக்குது இந்த சிம்பிள் ப்ரெசண்ட்டில் மட்டும். பாஸ்ட் ஃப்யூச்சரில் இருக்காது. என்னன்னா அந்த வெர்ப் பக்கத்தில் இஎஸ் சேர்க்கறது, எஸ் சேர்க்கறது, அது எங்கே சேர்க்கணுங்கிற ஒரு கன்ஃபியூசன் வரும். அது எங்கே போடணும் அப்படின்னா, இது இங்கே சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அந்த நவுன் வந்து சிங்குலராக இருந்ததுன்னா இஎஸ் போடணும். அதே இது அந்த நவுன் வந்து ப்ளூரலாக இருக்குது இல்லை ஐ அப்படி இருக்குன்னா வந்து எஸ் போடக்கூடாது. இந்த எஸ் போடுறதுக்கே சில ரூல்ஸ் இருக்குது, எங்கே இஎஸ் போடணும் எங்கே எஸ் போடணும். இதில் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன், எஸ்ஹெச் பக்கத்தில் இஎஸ் தான் வரும். லாஸ்ட்டில் வந்து இஷ்ன்னு முடியுது, எஸ்ஹெச்ன்னு முடியுதுன்னா அது பக்கத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா இஎஸ் போட்டு தான் அது போடணும். சிங்குலருக்கு நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ சிங்குலர்னா இங்கே என்ன இருக்குது, ஹீ ஷி இட்டு தான் சிங்குலர் ப்ரோனவுனில். ஸோ அது பக்கத்தில் வந்து ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணோம்னா அது வந்து எஸ் இல்லை இஎஸ்ன்னு தான் இருக்கும். அதே போல் சிங்குலர் நேம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரே ஒரு நேம்னா நம்ம அந்த வெர்ப் பக்கத்தில் கண்டிப்பாக எஸ் ஆர் இஎஸ் போடணும். அதே இது ப்ளூரலாக இருந்ததுன்னா நம்ம எஸ் போட தேவை கிடையாது. ப்ரஷ்னா ப்ரஷ், என்ன வந்து வெர்போ அதை அப்படியே போட்டுருணும், அவ்வளோதான். இங்கே பாருங்க, ஐ ப்ரஷ் மை டீத். இதை என்ன சொல்லுவாங்கன்னா பொசசிவ் ப்ரொனவுன் சொல்லுவாங்க. மை டீத்னா என்னோட டீத் அப்படிங்கிறப்போ அது நம்மளோட விஷயங்களை, நமக்கு சம்மந்தமான விஷயங்களை சொல்லும்போது அதுக்கு பேர் என்னன்னா பொசசிவ் ப்ரொனவுன். ஏன் ப்ரொனவுன்னா இது வந்து நம்மளோட பேர் சொல்லாமல் நம்ம அதுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது தான் ப்ரொனவுன். இங்கே ஹீ பார்த்தீங்கன்னா ஹீக்கான ப்ரொனவுன் வந்து ஹிஸ். ஹீ ப்ரஷஸ் ஹிஸ் டீத். பொசசிவ்ங்கிறப்போ ஹிஸ் யூஸ் பண்ணோம் ஹீக்கு. ஷீ ப்ரஷஸ் ஹர் டீத். தே ப்ரஷ் தேயர் டீத். தேய்க்கான தேயர் தான் பொசசிவ் ப்ரொனவுன். ஷீக்கு வந்து ஹர். அதே மாதிரி வீக்கு வந்து அவர். வி ப்ரஷ் அவர் டீத். யூ ப்ரஷ் யுவர் டீத். ஸோ இதுதான் இன்னைக்கு கிராமர் பார்ட்டில் நான் சொல்லி கொடுத்த விஷயம். அதுதான் சிங்குலர் பக்கத்தில் எஸ் போடணும், அதுவும் சிம்பிள் ப்ரெசண்ட்டுக்கு மட்டும்தான் வரும்.
பாஸ்ட்டுக்கு ஃப்யூச்சர் வேறு எங்கேயுமே வந்து இந்த எஸ் யூஸ் பண்ணுற கான்செப்ட் வராது. ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.